இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதுல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அடினோ ஹைப்போஃபைசிஸ்ல ஒரு 6 ஹார்மோன்ஸ் பார்த்தோம், நியூரோஹைப்போஃபைசிஸ்ல ஒரு 2 ஹார்மோன்ஸ் அண்ட் பாஸ் இன்டர்மீடியாவில் ஒரு 1 ஹார்மோன்ஸ் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து GH, growth ஹார்மோன், தமிழ்ல வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம், வளர்ச்சி ஹார்மோன். ஸோ இங்க என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, பெரிய விஷயம் இல்லை. வளர்ச்சி ஹார்மோன் எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் பிட்யூட்ரி. ஸோ இதோடைய ஆரிஜின் பாருங்க, ஃப்ரம் பிட்யூட்ரி கிளாண்ட். ஸோ பிட்யூட்ரில இருந்து தான் இது ஃபார்ம் ஆகுது. அவ்வளோக்கா ஒரு சாதாரண விஷயம். அது என்ன சார்னா, மேபி த லெவல் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், வாட் வில் ஹேப்பன். கொஸ்டின் அதுதான். மேக்ஸிமம் நீட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, growth hormone secretions in hyper level in adult or child இப்படிதான் கேட்பாங்க. ஹார்மோன்ஸ் வந்து அதிகரிச்சுச்சுன்னா அடல்ட்ல என்ன நோய் வரும், சைல்டு என்ன நோய் வரும், சப்போஸ் குறைஞ்சா என்ன நோய் வரும்ன்றதான் இங்க கேள்வி கேட்பாங்க. நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ growth hormones லெவல்ல ஒன்னு ஹைப்போ, இன்னொன்னு ஹைப்பர். தெரியும் உங்களுக்கு, ஹைப்பர்னா ஹை அப்படின்னு சொல்லுவாங்க டேர்ம்ல, ஹைப்போனா லோ அப்படின்னு சொல்றது இல்லையா. ஸோ ஹைப்பர் லெவல் ஆஃப் growth ஹார்மோன்ஸ் அப்படின்னா there is 2 டைப் இங்க இருக்கும். ஒன்னு அடல்ட்டுக்கு, இன்னொன்னு சைல்டுக்கு. என்ன நோய் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹைப்பர் லெவல் இன் சைல்டு அப்படின்னா ஜெஜாண்டிசம், தமிழ்ல ராட்சத வளர்ச்சி, ராட்சத வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இத. சப்போஸ் பெரியவங்களுக்கு இந்த ஹார்மோன் அதிகமா போச்சு அப்படின்னு கேட்டா அக்ரோமெகலி, அக்ரோமெகாலி, அக்ரோமெகாலின்னு சொல்ற நோய் ஏற்படும். அக்ரோமெகாலி நத்திங் பட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த பாடி, வீங்கிய உடல். தட் இஸ் அதிக வளர்ச்சி. எவ்வளவு வளருவார் சார் அப்படின்னா 7 to 8 feet, ஒரு 7 முதல் 8 அடி உயரம் வளருவார் அவரு. ஸோ இது வந்து உடல் வந்து ரொம்ப வீங்கி போன மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். இதுதான் வந்து ஹைப்பர் லெவல்ஸ் போத் அடல்ட் அண்ட் சைல்டு. இந்த ஹார்மோன் அதிகரிக்கும் போது பெரியவங்களுக்கு அக்ரோமெகாலி நோய் வரும், உடல் வீங்கி போன மாதிரி இருக்கும். சைல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராட்சத வளர்ச்சி, குழந்தைகள் ரொம்ப உயரமா வளர்ந்துருவாங்க. அப்படி உயரம் வந்து 7 முதல் 8 அடி வரைக்கும் இருக்கலாம். ஹைப்பர் லெவல்னா லோ லெவல் ஆஃப் growth ஹார்மோன்ஸ் இன் அடல்ட் அண்ட் சைல்டு. இப்போ நம்ம அடல்ட்ல பாக்குறோம், பெரியவங்கள்ல என்ன நோய் வரும் அப்படின்னா சிமாண்டின்னு ஒரு நோய் இருக்கு. தட் மீன்ஸ் லுக் லைக் ஓல்ட் அப்பியரன்ஸ், பார்க்கறதுக்கு வயோதிக தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கிழட்டு தட்டுதல், கிழட்டு, தோல்லாம் சுருங்கி முடியெல்லாம் நரைச்சி போயிட்டு சின்ன வயசுலயே முதுமையா தெரிவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சைல்டு, குழந்தைகள் என்ன நோய் வருது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோஃபிசம். இத நம்ம குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்றோம். குள்ளத்தன்மை எப்படி இருப்பாங்க, 0.9 to 1.2 மீட்டர், அதிகபட்சமா அவங்களுடைய உயரம் 1.2 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப குறைவான உயரத்தை பெற்று இருப்பாங்க. டியூ டு தி low amount of growth hormone secretion in child, it happens dwarfism, அதாவது குள்ளத்தன்மையை ஏற்படுத்தும். In adult அப்படின்னா like and simanti look like the old appearance due to the low amount of growth hormone secretion in adult stages. So இது மாதிரி நோய்கள் வந்து கேட்பாங்க. That is a GH, growth hormone என்ன, as a hormone. It's also called as a somatotropic hormone, STH ன்னு சொல்லுவாங்க இதை. It's known as the GH, growth hormone. So formed from pituitary gland. So இதுல 2 கேட்டகரி என்னன்னா லோ அமௌண்ட், ஹை அமௌண்ட். இந்த ஹார்மோன் அதிகமா சுரந்தா பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன நோய்கள் வரும், அது மாதிரி குறைவா சுரந்தா பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன நோய்கள் வரும் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, இது வந்து GH-க்கானது. செகண்ட் நோய்களுக்கு போலாம். அடுத்த நோய்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் பிரகாரம் நம்ம செகண்ட் என்ன கொடுத்தோம்,